ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமுதாயத்தை கட்டுதல். நாம் வாழும் சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவரிடமும் தாழ்மை, மன்னிப்பு மற்றும் அன்பு போன்றவற்றை பிரதிபலிக்கவே தேவன் நம்மை அழைக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம், 5வது அதிகாரம் 21வது வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருப்பது என்பது எனக்கு என்று யோசிக்காமல் ஒருவருக்கொருவர் என்று யோசிப்பதாகும். ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை சுற்றிலும் தேவைகளோடு இருப்பவர்கள் உண்டு. அப்படி நீங்கள் அறிந்தவர்களுக்கும் நீங்கள் அறியாத புதியவர்களுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். உணவு, வாழ்த்து அட்டை, பரிசு பொருட்கள் மற்றும் நேரம் போன்றவற்றை அவர்களோடு பகிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை அவர்களுக்காக பிரயோகியுங்கள். அதனால் அவர்கள் பராமரிப்பை உணர்வார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் பிறரோடும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுடைய தேவையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். பலவீனங்களை ஒப்புக்கொள்வதும் யதார்த்தமான அணுகுமுறையும் ஆழமான உறவுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் தேவனை ஒருமனதாய் நம்புவதற்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை பார்ப்பதற்கும் வாய்ப்பாய் அமைகின்றது. ஒருவருக்கொருவர் பகிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். பாதுகாப்பான மற்றும் நம்பகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாய் பேசுவதற்கு அனுமதியுங்கள். மற்றவர்களோடு வேத வசனங்களையும் தனிப்பட்ட சாட்சிகளையும் பகிர்ந்து வளர்ச்சிக்கு பிரயாசப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். பலதரப்பட்ட பருவத்தினர் இடம்பெற்றுள்ள குழுவில் பெரிய அளவில் அனுபவங்களும் கருத்துக்களும் பகிரப்படும். ஒருவரையொருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனம். மற்றவர்களை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து மனம் விட்டு பேசுங்கள், மகிழ்ந்திருங்கள், விளையாடுங்கள் மற்றும் உணவு பரிமாறுங்கள். தேவனுடைய பார்வையில் ஒருவருக்கொருவர் என்பதை நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் எந்தெந்த வழிகளில் கடைபிடிக்கக்கூடும். எழுதியவர் ஆனி சிட்டாஸ். நமது அனுதினமன்னா ஆசிரியர் ஆவார் இவர். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.